துளசி வாங்க, இந்த கடையில் நல்லா இருக்கும்டி. ஏமானு ஆல்ரெடி இந்த கடைக்கு வந்திருக்கியா? நான் எப்பயும் ரெகுலராக இந்த ஹோட்டலில் தான் வாங்குவேன், நல்லா இருக்கும். நீ மாசமா இருக்குல்ல, உனக்கு இந்த மாதிரி ஹோட்டல் வாங்கினாதான் கரெக்டாக இருக்கும். வா உள்ளே போய் வாங்கிட்டு வந்துடுவோமா, இல்லை இங்கே சாப்பிட்டுக்கலாமா? இல்லடி, வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். கடையெல்லாம் உட்காந்து சாப்பிட்டா வேக வேகமாக சாப்பிடணும், அதுக்கு நல்லா இருக்காது. நம்ம வீட்டுக்கே வாங்கிட்டு போயிடுவோம். வீட்டுக்கு இல்லை, ஹாஸ்டலுக்கு. ஆமாம் இல்லை, மறந்து போயிடுறேன், ஹாஸ்டலுக்கு. சரிடி, சரி வா போய் வாங்கிட்டு வருவோம். உன் வீடுன்னொன்னே உங்கள் வீட்டு ஞாபகம் வந்துட போகுது. சரியா, ஃபீல் பண்ணாத, உன் கூட நான் எப்பயும் இருப்பேன். சரி பானு, சரி போலாம் வா. அம்மா வர வர வீட்டில் சமைக்கவே மாட்டேங்குது, ஹோட்டல்லையாவது சாப்பிடுவோம். என்னால் சாப்பிடாம இருக்கவும் முடியல. துளசி சாப்பிட்டாலா இல்லையான்னு ஒன்றும் தெரில. ஆனால் நான் சாப்பிட்றேன். மாசமாக இருக்க அவளை விட ஏன் வயிற்றுக்கு இன்னைக்கு சாப்பாடு முக்கியமாக தெரியுது. இப்படி தானே இருக்கும் அவளுக்கும். தப்பு பண்ணிட்டனோன்னு தோணுது. வாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம் சொல்லுங்க மேடம். என்ன மேடம் வேணும்? ஹோட்டல்ல லஞ்ச் இருக்கா, தீந்துருச்சா? மீல்ஸ் இருக்கு மேடம், பரோட்டா இருக்கு, சப்பாத்தி இருக்கு. என்ன வேணும் மேடம்? மீல்ஸ் இருக்கா? இருக்கு மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. துளசி துளசி, உனக்கு என்னடி வேணும்? மீல்ஸு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே இருக்கான். உனக்கு என்ன வேணும்? மீல்ஸே வாங்கிக்கலாம் பானு. ஓகே இப்போ 2 மீல்ஸ் வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நைட் சாப்பிட்டுக்கலாம். சரி பானு, 2 வாங்கிடு ப்ரோ. 2 மீல்ஸ் பார்சல். ஓகே மேடம், வெயிட் பண்ணுங்க, கொண்டு வந்துடுறேன். ஓகே ப்ரோ, வெயிட் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். ஓகே மேடம். அண்ணா 2 மீல்ஸ் பார்சல். துளசி, இங்கேயாவது உட்காரலாமா? இங்கேயா? அதான் யாரும் இல்லைல்ல, வா வெயிட் பண்ணுவோம். சரிடி. துளசி வா உட்காரு. சரி பானு. என்னாச்சு துளசி, ஒரு மாதிரியாவே இருக்க? ஒன்றும் இல்லை பானு, செக்கப் வேற போகணும், அந்த யோசனை தான். ஓ, எத்தனாவது மாதம்? 4வது மாதம்டி. செக்கப் போயிட்டு வரணும். எப்போ போகலான்னு சொல்லி போயிட்டு வந்துடுவோம். கடையை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம், அப்புறமா போய்க்கலாம். சரிடி. இது அவரோட வயசாச்சே. துளசி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. உள்ள இருப்பாங்க போல. சரி, அங்க போய் கூப்பிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், ஒரு நிமிஷம் வாங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் சார், வந்துடுறேன். சரி ஓகே, நான் வெயிட் பண்றேன், வாங்க. இது அவருதான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? துளசி. என்ன துளசியா? என்னாச்சுடி துளசி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அப்ப அவ இங்கதான் இருக்காளா? எங்க பின்னாடி திரும்பி பாப்போம். துளசி. யார் இவரு? துளசியோட புருஷனா இருப்பாரோ? அவளும் அழுவுறா, இவரும் அழுவுறாரு. என்ன நடக்குதுங்க? என்னங்க துளசி, உன்னை நான் பார்த்துட்டேனா? என்னால நம்பவே முடியல. துளசி, ஒரே ஒரு நிமிஷம், நான் வெளியே போய்க்கிறேன். நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க. நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க விரும்பல. வேண்டாம் பானு, நீ இங்கே இரு. இல்லடி, நான் வெளியே இருக்கேன், நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க, நான் வரேன். என்னங்க, இதுக்கு மேல இங்க இருந்தா சரியா வராது. துளசி, ஏண்டி என்னை விட்டு போன? துளசி, ஏன் துளசி? நான் என்னடி அப்படி சொல்லிட்டேன்? ஏன் துளசி என்னை விட்டு போன? நீ இல்லாத வீடு நரகம் மாதிரி இருக்கு. ஏமா இப்படி பண்ண? துளசி. கண்ணீர் துளியே துளியே உன் கவலைகள் துடைத்திடும் கைகள் எங்கே? துளசி, கோவத்துல நான் சொன்னதுக்காக நீ வீட்டை விட்டு போயிடுவியா? சொல்லுடி. அவ்வளோ கேவலமா நான் போயிட்டேனா? சொல்லுமா, உன்கிட்டதான் கேட்குற துளசி, நீ சொல்லு, எனக்கு பதில் சொல்லுடி. ஏன்டி இப்படி பண்ண? நீ இல்லாத என்னால இருக்க முடியல துளசி. என்னதான் அம்மா பாட்டி 1000 சொன்னாலும் மனசு உன்னை தாண்டி தேடுது. ஏன் துளசி என்னை விட்டு போன? ஏமா? என்னங்க, என்ன இருந்தாலும் நீங்க பேசின வார்த்தை அத்தனையுமே தப்புங்க. நான் உங்க பொண்டாட்டி தானேங்க. நம்ம வீட்டு குடும்பத்துக்காக நான் எந்த முடிவும் எடுக்க கூடாதா? உங்க தம்பி தானே, நான் வேற யாருக்காதுமா அந்த மாதிரி பண்ணேன். ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு எப்படி உங்க வாழ்க்கை, உங்க சந்தோஷம் முக்கியம், அதே போல தானே அவனுக்கும் இருக்கும். அதுக்காக நான் ஒரு முயற்சி பண்ணது தப்பா? நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணேன் சொல்லுங்க. நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன்?
நான் இப்போ என்ன நம்ம வீடு சொத்து பற்றி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேனா? இல்லைல்ல. அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக அதை நான் நல்லபடியாக நடத்துவேங்க. அதுக்காக நம்ம வீடு இல்லாமல் இருப்போம்னு நான் சொல்ல வரல. எல்லாத்துக்குமே நான் ஒரு முடிவு பண்ணுறேங்க. அவசரப்பட்டு நீங்கள் வார்த்தையை விட்டுட்டீங்க. துளசி, உனக்கு புரியலம்மா. நான் சொல்றது உனக்கு சுத்தமா புரியல. நீ சொன்ன அத்தனையுமே நம்மளால செய்ய முடியும். நீ எதை வச்சு சொல்ற? சொல்லு பார்க்கலாம். நம்ம வீடு நிலம் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம எங்கடி போய் நிப்போம்? தெருவுல தான் நிக்க போறோம். சொல்லு. அந்த அளவுக்கு நான் யோசிக்காம இருப்பேனா? ஆ, சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேங்க. கண்டிப்பா அவனுக்கான இதை பண்ணும்போது நமக்காக ஒரு சேஃப்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் நான் பண்ணுவேன். பாவங்க அவன். அவன் கல்யாணத்தை நிறுத்தல. உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் சொல்லுங்க? அவனும் நம்மள மாதிரி தானே. நாம எப்படி ஆசை ஆசையாக லவ் பண்ணோமோ அந்த மாதிரி தானே அவனும் பண்ணியிருப்பான். அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப நீ அங்கேயே ஆரம்பிக்கிற துளசி. முதல்ல கண்ணை தொடங்க. துளசி, கண்ணை தொடங்குங்க. ம். இப்பயே சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். அது மட்டும் இல்லை, உங்கள் அம்மா ரொம்ப வார்த்தை விட்டுட்டாங்கங்க. அதுக்கெல்லாம் பதில் கேட்காம நான் உள்ளே வர மாட்டேன். கண்டிப்பாக நம்ம குழந்தை பிறக்கறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன். தைரியமாக இருங்க. எல்லாமே நீ வெளியே இருந்து தான் பண்ணணுமா? ஏன் நீ நம்ம வீட்டுக்குள்ள இருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது? உன் ஆசைப்படி அவனுக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும்னா நீ பண்ணி வை துளசி. ஆனா நீ வெளியே இருந்து கஷ்டப்படாத. என்னால அதை தாங்க முடியல. நீ சொன்ன மாதிரி உன்னை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக உன்னை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்தேன். அவங்க அம்மா அண்ணி எல்லாம் வந்து என்னை கண்டபடி திட்டுறாங்க. அது அத்தனைக்கும் நான் காரணம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் நீ என் கூட இரு துளசி. மாசமா இருக்க உன்னை கஷ்டப்படுத்தின பாவம் என்ன சும்மா விடாதுடி. தயவு செஞ்சு வந்துடுடி வீட்டுக்கு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வர்றது சரியாக இருக்காதுங்க. கொஞ்ச நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க. இந்த எல்லா சூழ்நிலையும் என்னால் சரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, உங்கள் அம்மா தேவையில்லாத எம்எல்ஏ நிறைய பழி போட்டுட்டாங்க. தேவையில்லாத வார்த்தையும் விட்டுட்டாங்க. அத்தனையும் அவங்க துடைக்கணும். அப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன். தயவு செஞ்சு நீங்கள் என்னை அது வரைக்கும் தொந்தரவு பண்ணாமல் இருங்க. துளசி, நீ இப்ப எங்க தங்கியிருக்கா? அது உங்களுக்கு இப்போ தெரியணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதை பற்றி கேட்காதீங்க. ம், சரியா? நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், தயவு செஞ்சு எதையுமே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. எல்லாமே கால நேரம் கூடி வரும்போது தன்னால் தெரியும். ம், என்ன ஆனாலும் செய். எங்கேயாச்சும் என்னை பார்த்தா கூட தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேசாதீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறது தான். என்னடி நீ ரொம்ப பண்ற? நான் உன் புருஷன். பேசக்கூடாது பார்க்க கூடாதுங்கண்ணா. ஆ, சரிம்மா. நான் பண்ணது அத்தனையும் தப்பு தான், ஒத்துக்கிறேன். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறேன். தயவு செஞ்சு என்னை பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் அனுமதி கொடுடி. வீட்டுக்கும் வர மாட்டேங்கிற. உன்னை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாதுன்னா நான் என்னடி பண்ணுவேன்? என் பொண்டாட்டிடி நீ. என் குழந்தைய சுமந்துட்டு இருக்க. எப்படி இப்படி என்னால நினைச்சு பார்க்க முடியல துளசி. உன்னை பேசின பேச்சுக்கு நான் இந்த 3 நாள படாது பாடுபட்டுனேன். இதுக்கு மேல உன்னை அப்படி விட முடியாது துளசி. புரிஞ்சுக்கோ. சரிங்க, இன்னைக்கு எப்படி இந்த மாதிரி எதாச்சியாக பார்த்தோமோ அதே மாதிரி பார்க்கறக்கான சூழ்நிலை வந்தால் என்கிட்ட வந்து பேசுங்க. ம், ஆனால் இப்போதைக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரிய வேண்டாம் உங்களுக்கு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்புறம் தெரிஞ்சால் நீங்கள் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்னடி என்னென்னமோ பேசுற? அப்படி என்னடி நான் உன்னை தொந்தரவு பண்ணேன்? ஏன் துளசி? ம், உன் வயிற்றுல இருக்க குழந்தைக்காக உன்னை வந்து நான் பார்க்க கூடாதா? ஆ, எப்படி என்ன பண்ணுவ? காசு பணம் எதுவும் இல்லாம நீ நினைச்சு பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. வேண்டாம் துளசி, நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு. என்ன ஆனாலும் சரி, எங்க அம்மா பாட்டி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாடி போலாண்டி நம்ம வீட்டுக்கு. இல்லைங்க, எடுத்த சபதத்தை முடிக்காம நான் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். திரும்ப திரும்ப நான் அந்த வீட்டுக்குள்ளே வான்னு கூப்பிடாதீங்க. நீங்கள் பேசினது பண்ணது எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்றேன். ஆனால் ஒன்று முக்கியமான விஷயம், அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள நானும் கலெக்டர் ஆகணும். அதான் என்னோட லட்சியம். அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைப்பேன். என்ன ஆனாலும் சரி, அதை மறந்துடாதீங்க. என்னது கலெக்டர் ஆகணுமா? ஆமாங்க, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. துளசி, இதுக்கெல்லாம் காசு நிறைய ஆகும்டி. கலெக்டர் ஆகணும், எக்ஸாம் எழுதணும். ஐயோ, இதெல்லாம் எப்படி உன்னால முடியும்? இப்ப இந்த சுச்சுவேஷன்ல உன்னால இதெல்லாம் பண்ண முடியுமா? சொல்லு துளசி. ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவா. என்னால் இதை கூட பண்ண முடியாதாங்க? கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுவேன். தயவு செஞ்சு என்னை புரிஞ்சு அதுக்காக வழி விட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். துளசி, இங்கே பாருங்க, இது வரைக்கும் எப்படியோ நீங்கள் சொன்ன மாதிரி தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும்.
இனிமே அந்த தப்பை சரி பண்ணுறக்காகவும் இன்னொரு தப்பு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். எனக்காக அதை மட்டும் பண்ணுங்களேன். என்னை என் போக்கில் விடுங்க. சரியா? என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சரிடி, உனக்கு இதான் விருப்பம்னா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. என்னைக்கும் இனிமே நான் உன் குறுக்கால வரமாட்டேன். உனக்கு பிடிச்சதை பண்ணு. உனக்கு பக்கபலமா எப்பயும் நான் இருப்பேன் துளசி. இது போதுங்க, இது போதும். எனக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல. என்னை யாரும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே எனக்கு அது போதும். சரி துளசி, அப்போ நான் கிளம்புறேன். சாப்பாடு வாங்கலான்னு தான் வந்தேன். அவனை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவே போதும். 2 சாப்பாடு சாப்பிட்ட அளவுக்கு மனசும் வயிறும் திருப்தி ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நீ சாப்பாடு வாங்கவா வந்த? ஆமாங்க, நானும் என்னோட ஃப்ரெண்டு தான் வந்தோம். அதோ வெளியே வெயிட் பண்ணுறா. நாங்கள் கிளம்பணும் சாப்பாடு வாங்கிட்டு. சரிடி, பார்த்து போ. பத்திரமா இரு. செக்கப் எல்லாம் போ. எப்பயும் செக்கப் பண்ண நான் கூட்டிட்டு போவேன். இனிமே இதெல்லாம் நீயே தான் பண்ண போற. எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோமா. ம், செக்கப் மறக்காம அடிக்கடி போகணும். சரியா? நான் பார்த்துக்கிறேங்க. ம், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. அம்மாவையும் பாட்டியும் பார்த்துக்கோங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. ம், அதுக்கப்புறம் அவனை காலேஜ் போக சொல்லுங்கள். காலேஜ் போகிறானா இல்லையா? அவன் 2 நாளாச்சு காலேஜ் போகல. இனிமே போக சொல்றேன். அவனுக்காக தான் இவ்வளவும் பண்ணுறேன். அவன் படிப்பில் கோட்டையை விட்டுற போகிறான். நல்லா படிக்க சொல்லுங்கள். ம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு தைரியம் சொல்லுங்கள். இனிமேல் என் இடத்துலேருந்து அவனுக்கு நீங்கள் தான் புத்திமதி சொல்லணும். சரியாங்க? இப்படியெல்லாம் என் காதல கேட்கணும்னு என் தலையெழுத்து எழுதியிருக்கு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி உன்னை நான் எப்போ பார்ப்பேன்னு தெரியல. கடவுள் கண்டிப்பாக அதுக்கு வழி விடுவாருங்க. சரி, இப்போ நீங்கள் கிளம்புங்க. துளசி, மிஸ் யூடி. ரொம்ப மிஸ் பண்றேன் உன்னை. நான் பண்ண பாவமும் பேசின பேச்சும் எனக்கு இப்போ தண்டனை கொடுத்துருச்சு. இனிமே என்னால் இதை சரி பண்ண முடியாது. அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சுதான் ஆகணும்ல. சரி, பத்திரமா இரு. நம்ம பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. துளசி, துளசி, என்னாச்சுடி? உன் புருஷன் போறாரு பேசுனீங்களா 2 பேரும்? ஆ, வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேடி? இல்லை பண்ணு, நான் வீட்டுக்கெல்லாம் வரேன்னு சொல்லலை. ஆனால் அவர்கிட்ட நான் பேசிட்டேன். இனிமேல் நான் தொந்தரவு பண்ணாதீங்க. நான் போகிற போக்கில் போகிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அவரும் உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாருடி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது பானு. பார்த்து பேசணும்னு இருக்கு, கூட போகணும்னு இருக்கு. ஏன் எனக்கு பேச தோணுதுன்னு தெரியல. இவ்வளோ காதலையும் அன்பையும் வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படி இருக்க? இப்படியெல்லாம் கஷ்டப்படணும். உனக்கு என்ன தலையெழுத்தா துளசி? நீ போக வேண்டியதானே? அவர் தான் கூப்பிட்றாருல்ல. வேண்டாம் பண்ணு, நம்ம ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினச்சி இறங்கிட்டோம். பாதியிலே பின்வாங்கவே கூடாது. இன்னும் அந்த விஷயம் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ளே எல்லாத்தையும் நானே முடிச்சிட்டா நல்லா இருக்கு சொல்லு. என்ன ஆனாலும் சரி, எடுத்த சபத்தை நான் முடிக்காமல் விட மாட்டேன்டி. அவங்க அம்மாக்கும் அவங்க பாட்டிக்கும் ஒரு பாடத்தை புகட்டாமல் நாங்கள் போக மாட்டேன். சரிடி, உனக்கு அதான் விருப்பம்னா நீ பண்ணு. நான் எதுவும் சொல்லலை. 2 பேரும் இப்படி பிரிஞ்சிருந்து கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல. அதனால தான் சொன்னேன். இன்னைக்கு கஷ்டப்பட்டா பின்னாடி சந்தோஷமா இருக்கலாம்டி பானு. விடு, இதெல்லாம் ஒரு கஷ்டமா? இதுக்கு மேலே நான் என்னத்த சொல்கிறது? நீ தைரியமாக இருந்தால் எனக்கு அது போதும். ம், சரிடி. சரி சரி, கண்ணத்தோட அந்த அண்ணா வராரு. ஆ சரி பானு. மேடம் இந்தாங்க. எவ்வளோண்ணா பார்சல்? ஒரு சாப்பாடு 100 ரூபாமா. 2 சாப்பாடு கட்டியிருக்கேன், 200 ரூபா. ஒரு நிமிஷம் இருங்க, காசு தரேன். கொடுங்கம்மா. இந்தாங்க, 200 ரூபா இருக்கு. கரெக்டா இருக்குமா? சரி, வரோம். போயிட்டு வாங்கம்மா. வா துளசி, போலாம் பானு. ம். என்னடி யோசனையா இருக்க? நானும் கார்ல வரும்போது பார்த்துட்டே இருந்தேன், அமைதியாவே வந்தேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இப்போ இன்னொரு குழந்தை வயிற்றுல இருக்குன்னு சொன்னால் பாட்டி என்ன நினைப்பாங்களோ? எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க. கண்மணி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி கேட்குறீங்க? நீ சொல்றது அப்படிதாண்டி இருக்கு. ட்வின்ஸ்ன்னு சொன்னா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? நீ என்னடானா உம்முன்னு முகத்தை வச்சுக்கிட்டு வர. எப்பா முடியல. அப்பப்போ ஏதோ மைண்ட் உனக்கு மாறிக்கிட்டே இருக்கும் போல. எப்பயும் ஒரு ஸ்டடியா இருடி. இல்லை, பாட்டி வேற என்ன சொல்லுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்கு. பாட்டி என்னடி சொல்ல போறாங்க? ஷோ கடவுளே,
ஏன் தான் கண்மணி எப்ப பாரு இப்படி யோசிக்கிறேன்னு தெரியல. யாரு என்ன சொல்லுவாங்க, யாரு என்ன நினைப்பாங்க, யாரு இப்படி பார்ப்பாங்க. முடியல சாமி, உன்னோட எனக்கு முடியல. எப்பயுமே அடுத்தவங்கள பத்தி மட்டும்தான் யோசிப்பியா? நமக்கு என்ன சந்தோஷம் பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன பிடிக்கும், அதை பத்தி யோசிக்க மாட்டியா? பாக்குறேன் பாட்டி மட்டும் உள்ள போய் ஏதாவது சொல்லட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. மென்டல் மாதிரி யோசிக்காம உள்ள போலாவா? உன்னை நிறைய சரி பண்ண வேண்டியது இருக்கு, பாத்துக்கிறேன். சரி வாங்க போலாம். போலாம் மென்டல் இல்லை, நிறைய பட்டி டிங்கரிங் பண்ணி சேஞ்ச் பண்ணும். ரொம்ப மென்டல் மாதிரி யோசிக்கிறான். செடிக்கு என்ன தண்ணி ஊத்தாம விட்டு விட்டு பாதி செடி வீணா போச்சு. ஏதோ இப்பதான் கொஞ்சம் உரங்கிறம் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு செடி செழிப்பா இருக்கு. வெயிலுக்கு பாதிக்கு பாதி கறிக்கிட்டே போகுது. என்ன பண்றது, பாதுகாப்பு பண்ணாதான் எல்லாம் பொழைக்க வைக்க முடியும் போல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஓரளவு கிளீன் பண்ணிட்டேன். தோட்டத்து பக்கம் வராம விட்டு விட்டு பாதி செடி வீணா போச்சு. இனிமேலாவது வந்து டெய்லி கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி வைக்கணும். வந்து தோட்டத்துல 10 நிமிஷம் உட்காந்தாலே மனசு அவ்வளோ நிம்மதியா இருக்கும். இந்த செடி கொடியெல்லாம் பார்த்துட்டு மனசுக்கு அது என்னமோ ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் புரியாத சந்தோஷம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதை அனுபவிச்சு பார்த்தா தானே தெரியுமாங்க. அது சரியாதான் இருக்கும் போல இருக்கு. சரி உள்ள போவோம். கண்மணி பாட்டி, உன்னை வீட்டுல போய் தேடிட்டு இப்ப இங்க வரோம். நீ தோட்டத்துல தான் இருக்கியா? ஆமாமா, பாத்து வாமா. தண்ணி ஊற்றி வச்சிருக்க வலி குட்டுற போது. வரேன் பாட்டி, இரு. வா வாங்க மாப்பிள. கண்மணி மாப்பிள, என்ன தேடி தோட்டத்துக்கு வந்துட்டீங்க, என்ன விஷயம்? பாட்டி, என்னன்னு கண்டுபிடிங்களே. உங்களை தேடி தோட்டத்துக்கே வந்திருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன விஷயமா இருக்குன்னு. என்ன விஷயம் மாப்பிள? என்னடி சொல்றாரு? சொல்லு. ஏதாவது சண்டை கிண்ட போட்டியா? உனக்கு சண்டை போடுறத தவிர வேற எதுவுமே தோணாதா? எப்ப பாரு சண்டை போட்டியா இதேதான் கேப்பியா? வேற என்னவா இருக்கும்? ஒன்னும் புரியலையே. சண்டை போடலைங்கிறா. என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு மாப்பிள. வேற என்னன்னு எனக்கு ஒன்னும் விளங்க மாட்டேங்குதே. சரி அவங்க கிட்டே கேட்போம். என்ன பாட்டி, யோசிச்சே இல்லையா? பாட்டி மாப்பிள சத்தியமா எனக்கு ஒன்னும் விளங்க மாட்டேங்குது. நீங்களே என்னன்னு சொல்லுங்களேன். என்ன பண்ணாவ? இவ ஏதாச்சும் பண்ணிருப்பா, எனக்கு நல்லா தெரியும். என்னடி பண்ண? மறுபடியும் ஏதாவது சண்டை தான் போட்டிருப்பா. வேற என்னத்த பண்ண போறாவ? ஆமா, கண்மணினா எப்பயும் சண்டை போடுறவ, அப்படிதானே? என்ன உனக்குன்னு வரலாறு அதானே இருக்கு, வேற என்ன இருக்கு? பாட்டி விடுங்க. என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி கண்மணி, நீயும் உன் வாயால சொல்லிரு பார்க்கலாம். என்ன மாப்பிள சொல்றீங்க, எனக்கு ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. என்னடி சொல்றாரு? பாட்டி நீ திரும்பவும் என்னடி என்ன திரும்ப சொல்றியா? சரி இரு, திரும்பினா சொல்லுவேன்னு நினைக்கிறேன். திரும்பிக்கிறாரு. ஐயோ பாட்டி திரும்பிட்டமா தாயே, இப்ப ஏத்து சொல்லுங்க என்னன்னு. முதல்ல நீ இந்த பக்கம் திரும்பு. என்னடி இவ அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்புன்னு. இப்ப நீ திரும்பினா சொல்ற, நீ சொல்லு. நீ இந்த பக்கம் திரும்பு சொல்றேன். அவளோட ரோதனையா போச்சு. சொல்லுங்க மாப்பிள, என்ன விஷயம் மாப்பிள? பாட்டி சரி, நீ திரும்பவும் கொள்ளுப்பட்டி ஆயிட்ட அப்படின்னு என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோ. ஏன்னா திரும்பவும் கொள்ளுப்பட்டி ஆயிட்டனா? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. நீ ஏற்கனவே மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டேன், அப்ப கொள்ளுப்பட்டி ஆயிட்டேன். திரும்பவும் கொள்ளுப்பட்டினா? கடவுளே பாட்டி, உங்களுக்கு புரியவே இல்லையா? ஐயோ மாப்பிள, எனக்கு ஒன்னும் புரியல மாப்பிள, விளக்கமா சொல்லுங்க மாப்பிள. பாட்டி இன்னைக்கு மறுபடியும் வயிறு வலிச்சிருச்சு பாட்டி, காலேஜ்ல இருக்கும்போது. ஐயோ அப்புறம் என்னாச்சு? வயிறெல்லாம் வலிக்க கூடாதேம்மா இந்த மாதிரி நேரத்துல? பாட்டி பதறாதீங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்தோம். சூட்டு வலினாலதான் வலிச்சிருக்கு. அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க டாக்டர். என்னடி விஷயம்? அது வந்து பாட்டி, எனக்கு ரெட்டை குழந்தையா, வயிற்றுக்குள்ள ட்வின்ஸ் இருக்காங்க. யாத்தே ட்வின்ஸ் குட்டியா? ஐயோ என்னால நம்பவே முடியல. என் பேத்திக்கு ரெட்டை குழந்தையா? என்னடி சொல்ற? அன்னைக்கு செக் பண்ண போது ஒரு குழந்தை தான் இருக்குன்னாங்க. என்ன இப்ப வந்து ரெட்டை குழந்தைங்கிற? எனக்கு ஒன்னும் புரியலையம்மா. அப்ப அன்னைக்கே சொல்லிருக்கணும்ல. பாட்டி அன்னைக்கு கரு சின்னதா இருந்தனால சரியா கண்டுபிடிக்க முடியல. இப்பதான் கரு ஓரளவுக்கு வளர்ச்சியா இருக்கு. இந்த செக்கப்ல தான் கரெக்டா தெரிஞ்சது. 2 குழந்தை பாட்டி, எனக்கு 2 ட்வின்ஸ் பிறக்க போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கண்மணி. வாழ்த்துக்கள். இந்த வீட்டுல ஒரு குழந்தை தவளை போகுதுன்னு நினைச்சேன், இப்ப 2 குழந்தை தவளை போதா? ஐயோ நினைச்சு பார்க்கவே அம்புட்டு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா. பாட்டி இதுக்கெல்லாம் நான் காரணம், என்ன விட்டுட்டீங்களே. மாமா இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், பின்ன நான் இல்லைன்னு சொல்ல வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. ஐயோ கையும் இல்ல காலும் இல்ல, இவ்வளவு நாளா ஒரு குழந்தைக்கு அவ்வளவு துடிச்சு சந்தோஷமா இருந்தேன். இப்ப 2 குழந்தைய சொல்லிட்டீங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது மாப்பிள. கையும் உடல் காலும் உடல் அப்படியே ரக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. சூடு பிடிக்கிறது, உடம்பு சூடு அதிகமானாதான் அப்படி ஆகும். இளநீ ஜூஸ் உளுந்தங்களி எல்லாம் செஞ்சு தரேன். நீ இனிமே அது நிறைய சேர்த்திக்கணும், சரியாமா? ஐயோ கடவுளே, ஒரு குழந்தைக்கு நீ பாடாப்படுத்தி எடுத்துட்ட, இனி இன்னொரு குழந்தை இருக்குன்னா சொல்லவா வேணும்? இனி உன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவே பாட்டி. என்னடி 2 குழந்தை சமக்கிறேன், நல்ல சத்தான ஆதாரமா சாப்பிட வேண்டாமா? இனிமே பாரு பாட்டியோட மெனுல எப்படி இருக்குன்னு. ரைட்டு, பாட்டி களத்துல இறங்கிட்டாங்க. மாப்பிள உங்க பண்டாட்டி இனிமே என் பொறுப்புல விட்டுருங்க. எப்படி பெண்ட நிமித்தின மட்டும் பாருங்க. என்னது பெண்ட நிமித்திரியா? நல்லா பாத்துக்குவேன்னு சொன்னடி.
சரி போய் 2 பேரும் கை கால் மிதி கழுவிட்டு வாங்க. மாப்பிள்ள உங்களுக்கு காபி போட்டு தரேன், இவளுக்கு உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணி கொடுக்குறேன். போய் ரெஸ்ட் எடு வரேன். ஆடா கடவுளே, அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டே பாட்டி நீ. இனிமே எல்லாம் அப்படிதான் இருக்கும். மாப்பிள்ள கிச்சனுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க மாத்திட்டேன் உங்களுக்கு ரூம். 2 பேரும் அங்க போயிருங்க, ரெஸ்ட் எடுங்க, போங்க வரேன். ரூமையும் மாத்திட்டியா? ஆமாண்டி, படிக்கட்டுல ஏறி ஏறி இறங்கக்கூடாது, அதனாலதான். மாப்பிள்ள இவ்வளவு கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. சரி பாட்டி, வாங்க நீங்க. அவ்வளவுதான் மாப்பிள்ள, வேலை முடிஞ்சது. நீங்க போய் குளிச்சு கையால் மிதி கழுவிட்டு இருங்க, வந்துடுறேன். சரி பாட்டி, வாங்க போலாம். பாத்து வா, தண்ணியா இருக்கு. சரிங்க. எப்படியோ 2 குழந்தை பரப்போது இந்த வீட்டுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேதான் கண்மணி நல்லா பத்திரமா பாத்துக்கணும். ஆண்டவா, நல்லபடியா அந்த குழந்தையாவை பெத்தெடுக்கணும். நீ தான் துணை இருக்கணும். ஹலோ ஆண்டி, உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், கொஞ்சம் வரீங்களா? இல்லை நான் உள்ளே வரட்டுமா? ஐயோ, நீ ஒன்றும் உள்ள வர வேண்டாண்டியம்மா, நானே வெளியே வரேன். கொஞ்சம் அங்கேயே இரு, என் புருஷன் வேற வீட்டில் தான் இருக்காரு. வரேன் இரு. சரி வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஏம்மா, நீ எதுக்கும் இங்கே வந்த? நான் உன்னை வீட்டு பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. முதல்ல கொஞ்சம் இங்கே வரீங்களா? வந்தது வராமல் இந்த கத்துறீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நான் என்ன பண்ணடி? நான் சொன்ன மாதிரி நீ பண்ணியா இல்லையா? நீங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னீங்களா ஆண்டி? எல்லாத்தையும் சொன்னீங்களே. உங்கள் மருமக மாசமாக இருக்காளே, அந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டீங்க. அதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் சரி, ஓ மூஞ்சிய ரயில் இன்ஜினுக்கு கரையில் போட்ட மாதிரி இருக்கு. என்னாச்சு? நல்லா கேட்டிங்களே ஒரு கேள்வி. உங்கள் மகனும் மருமகளும் வந்த காரில் நீங்கள் சொன்னீங்களேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு காரில் ஏறிட்டேன். கடைசியில் எல்லாமே சொதப்பிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஆண்டி. உங்கள் பேச்சு கேட்டு நான் ஒவ்வொன்றும் பண்ண போய் அது எனக்கு எதிராகவே திரும்புது. இனிமேல் இந்த விஷப்பரிச்சையில் நான் இறங்க விரும்பல. நீங்கள் வேற யாராவது வச்சு பார்த்துக்கோங்க. எப்படியாவது அவனையும் பிரிக்கிறதுக்கு தான் உன்னை நான் ஏற்பாடே பண்ணியிருக்கேன். அது தெரியாமல் வந்து நிற்கிறவன் என்னடி உனக்கு பிரச்சனை? ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனை வரதான் செய்யும். அதை நம்ம தான் சமாளித்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். அதுக்கு தானே உனக்கு மாதம் நான் பணம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன? இங்கே பாருங்க ஆண்டி, அதுக்கெல்லாம் A to Z அவங்கள பற்றின எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லணும். சும்மா ஒவ்வொன்றையும் மறைச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒன்று பண்ணலான்னு போகிறேன், அந்த நேரம் பார்த்து இவங்க மாசமாக இருக்கான்னு எங்கிற விஷயம் எனக்கு தெரியுது. நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க? மாசமா இருந்தால் உனக்கு என்னடி பிரச்சனை? என்ன பிரச்சனை? பாருங்க ஆண்டி, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிளானும் பண்ண முடியும். உங்களுக்கு தேவை உங்கள் மகனும் மருமகளும் பிரியணும், அவ்வளோதானே? ஆமாடி, அவ்வளோதான். அதை தயவு செஞ்சு பண்ணு, அது போதும். அதுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன். ஆனால் ஒன்று, அதை எவ்வளோ நாள் ஆனாலும் முடிச்சு கட்டணும். நீ அவங்கள முடிச்சு கட்டுறேன்னு சொல்லி நான் முடிஞ்சு போயிடுவேன் நாட்டிருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முகம் எப்படி அடிபட்டுருக்கு? இல்லை, அவங்க கூட காரில் ஏறி ஹாஸ்பிட்டல் போகலான்ற அளவுக்கு முயற்சி பண்ணேன். கடைசியில் பார்த்தா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நான் வலிப்பு வர மாதிரி ஆக்டிங்கை போட்டேன். அப்புறம் என்னையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டாங்க. நான் எப்படியோ செக்கப் பண்ணால் உண்மை தெரிஞ்சு போயிடுன்னு பாதியிலே இறங்கி ஒடியாந்துட்டேன். அடைச்சி உன்னை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது போல. கூடையே ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பாருடினா தப்பிச்சு வந்துட்டாலாமா. ஷோ, சரி, அடுத்த பிளானாவது ஒழுங்காக போடுற வழியே பாரு. சரி ஆண்டி, இப்போ ரொம்ப அடிபட்டுருச்சு. ஒரு 30,000 கூகுள் பே பண்ணிடுங்க. என்னது 30,000-மா? ஆமாம் ஆண்டி, இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய வேலை பார்த்துருக்கேன். என்னென்னு அப்புறமா வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 30,000 கம்மி தான். இருந்தாலும் பகல் கொள்ள அடிக்கிறமா நீ? உங்களை விட நான் எதுவும் பெருசாக பண்ணவே இல்லை. பெத்த மகனையும் மருமகளையும் பிரிக்கிற உலகத்திலே உள்ள மாமியார் நீங்களாக தான் இருப்பீங்க. நிறுத்து. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கேவலமாக போல. சரியா? உனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். அடுத்த பிளான் ஒழுங்காக பண்ணுற வழியே பாரு. சரி ஆண்டி, அடுத்து என்ன பிளான்னு நான் பண்ணி முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். சரி, சீக்கிரம் கிளம்பு. என் புருஷன் வீட்டில் தான் இருக்காரு, வெளியே வந்துட போறாரு. சரிங்க ஆண்டி. பாருடி, அடிக்கடி இங்கெல்லாம் வரக்கூடாது. என்ன எது நீ வெளியே எங்கேயாச்சும் ஒரு இடத்த சொல்லு, அங்கே நம்ம மீட் பண்ணிப்போம். சரியா? இதே கடைசி முதலமா இருக்கட்டும். நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா நான் உங்களை தேடி வரப்போகிறேன். இனிமேல் நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டா நானும் கரெக்டாக இருப்பேன். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? எல்லாம் என் நேரம். சரி, கிளம்பு. வரேன் ஆண்டி. வராத மாத்தாயே, கிளம்பிட்டே இரு. ரொம்ப தான் பண்ணது கிளவி. என்னால இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. ரஞ்சித் மேடமோட ஹஸ்பண்டா? கடவுளே, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்துருச்சே. சே, இவ்வளோ நாள் இவர் வரல. சரி, ஏதோ ரெஸ்ட் எடுப்பாருன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்து நிற்கிறாரு. எம்மாடியோ, நான் இதை நம்பி எவ்வளவோ கனவு கண்டு வச்சிருந்தேன். எல்லாம் நாசமா போச்சு. சே, என்னாச்சு? தனியாக புலம்பிட்டு இருக்காங்க மேடம். பாவம், இவளுக்கு தான் செம்ம அடி. மேடத்தோட ஹஸ்பண்ட் பிள்ளைக்கு வாய் ஆடல, அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறா. பார்க்கவே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நல்லா வேணும். அன்னைக்கே ரஞ்சித்துக்கு ரூட் விட்டவ தானவ, இப்ப இவளால ஏத்துக்கவே முடியல. மவளே, இன்னும் நீ என்னெல்லாம் பார்க்க போறேன்னு பாருடி. ரீதா, என்ன உனக்கு பிரச்சனை? என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்க? நானும் 1008 டென்ஷன்ல இருக்கேன், இதுல நீ வேற. என்னாச்சுடி? ஏன் எம்எல்ஏ இவ்வளோ கோவம்? நான் உன்னை கூப்பிட தானே செஞ்சேன். ஏன் இவ்வளோ கோவம்? ஏன் இவ்வளோ கோவம்னு உனக்கு தெரியவே தெரியாது. சொல்லு, தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்குற பத்தியா?
ஐயோ கடவுளே, இன்னும் நீ அந்த விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கியா? ஃப்ரீயா விடுடி. நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். வாழ்க்கையில 1000 காதல் வரும் போகும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. நமக்குன்னு ஒரு காதல் கண்டிப்பா நமக்காக காத்துட்டு இருக்கும்டி. ஃப்ரீயா விடு. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு என்னால முயற்சி பத்தியா அதை நினைக்கும் போது ரொம்ப எரிச்சலா இருக்கு. அப்படிங்களா மேடம்? உங்க லெவலுக்கு வேற யார் அட்வைஸ் பண்ணா நீங்க கேட்பீங்க? பண்ணது வீணா போன காதல், இதுல ஃபீலிங் ஒண்ணுதான் கேடு. போய் மூடு, ஓவரா பேசாத. இப்ப நீ என்ன கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க? வேலையை பார்க்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க. கடைசியில வேலை பெண்டிங் வச்சா எல்லார் தலையிலும் வந்து விழுகும். நீ வைக்கிற பெண்டிங்கெல்லாம் எங்களால வேலை செய்ய முடியாது. ஒழுங்கா வேலையை பாரு. ஓ, அதான் உன்னோட அக்கறை சக்கரை எல்லாம் இருக்கா? புரிஞ்சுது. எங்க வேலை பெண்டிங் வந்துச்சுன்னா நம்மள சாயங்காலம் செய்ய வச்சிருவாங்களேன்ட்டு என்ன கூப்பிட்டு ஆன் பண்ண, அப்படிதானே? என்ன உனக்கு உன் கவலை? அதுக்காக உன் வேலை இழுத்துப்பட்டு நான் செய்ய முடியுமா சொல்லு? ஏம்மா, நான் முடிச்சு வச்சுட்டே போறேன். உங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் கஷ்டம் வேண்டாம், சரியா? இப்போதைக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணாத, மூட் அவுட்ல இருக்கேன். ஸோ கடவுளே, சரி என்னமோ பண்ணு. இவ கூட என்ன கலாய்க்கிறாளாம். எல்லாம் என் நேரம். எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாம் கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. மேம் சொல்லுங்க மேம். எல்லாம் கொஞ்ச நாள் ஆஃபீஸ் வரலன்னு வேலை எல்லாம் டல்லாக தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன காரணம்? ஏன் ஆள் வரலைன்னா வேலை நீங்கள் பாட்டுக்கு செய்ய மாட்டீங்களா? டார்கெட் அச்சீவ் பண்ணவே இல்லை. கம்பெனிலேருந்து கூப்பிட்டு என் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பி தானே நான் லீவ்ல இருக்கேன். இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது சொல்லுங்க? மொத்தத்தில் கம்பெனி எழுத்து சத்திட்டு போகணுன்ற ஐடியாவில் தான் இருப்பீங்க போல. இல்லை மேம், இங்கே பாருங்க, 2 பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டு. மஞ்சு, ரீதா, நீங்கள் 2 பேர் தான் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா இல்லை ஓபி அடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. என்ன காரணம் சொல்லுங்க? இங்கே என்ன உங்களுக்கு பிரச்சனை வேலை செய்கிறதுல? இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். அப்புறம் ஏமா அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது சொல்லுங்க? அப்பப்போ கூப்பிட்டு ஏதாவது வான் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஒர்க் பார்ப்பீங்களா? சேலரி வரலைன்னா மட்டும் கேட்க தெரியுதுல்ல, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும். உங்களை நம்பி நான் பல ப்ராஜெக்ட் சைன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எல்லாமே ஃப்ளாப் ஆயிரும் போல இருக்கே. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் முடிக்கிறத பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்ககிட்ட தரலாமா இல்லை வேணாமான்னு முடிவு பண்ணணும். பார்த்துக்கோங்க. இது பாருங்க சேகர், எனக்கு அந்தந்த டேக்கு பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ வருது, எவ்வளோ முடிக்கிறாங்கன்னு எனக்கு ரிப்போர்ட் அனுப்பணும், மெயில் பண்ணணும். புரிஞ்சுதா? இனிமேல் அவங்கவுங்கள்தான் அவங்கவுங்களே அனுப்பணும். நீங்கள் லாஸ்ட்டாக எவ்வளோ எனக்கு ஒர்க்கு முடிச்சிருக்கீங்கன்னு லாஸ்ட்டாக எனக்கு ஒரு மெயில் பண்ணிடுங்க, சரியா? ஓகே மேடம். என்னோட சைடு எந்த தப்பு இல்லை மேடம். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணுங்க தான் கொஞ்சம் டிலே பண்றாங்க. என்ன சார், மொத்த பள்ளத்துக்கு எங்க மேல போடுறீங்க? நான் தானே சொன்னேன் ரீதா, நான் என்னமோ பொய் சொன்ன மாதிரி இப்படி கோவப்படுறீங்க? ரீதா ப்ளீஸ் குவைட். இனிமே உங்க மேல எந்த ஒரு தப்பு வராத மாதிரி பாத்துக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் லோவா இருந்தது, சீட்டை கிழிக்க வேண்டியது இருக்கும், எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்காங்க. என்ன மேம் இப்படி சொல்றீங்க? பாரு மஞ்சு, எனக்கு எந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு வேலை நடக்கணும். சும்மா ஒன்றும் இங்கே பணம் வர்றதில்லம்மா, தூக்கி கொடுக்க. வேலை அந்த அளவுக்கு நடக்கணும், புரிஞ்சுதா? நீங்கள் உங்கள் சைடு பர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட், ட்ரிப்பு எல்லாமே இருக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே மேம், இனிமேல் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். பார்க்குறேன் இன்னைக்கு டே ஈவினிங் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு தான் இவங்களை வீட்டுக்கே அனுப்புவேன். அது வரைக்கும் நான் வீட்டுக்கு கூட போக மாட்டேன். ஷோர் மேம், முடிச்சிருவோம். பார்க்குறேன். சேகர், இன்னும் ஆஃபீஸ் ஃபுல்லாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணல தானே? இல்லை மேம். இமீடியட்டாக கூப்பிட்டு எல்லா இடத்துலையும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே மேம், நான் கூப்பிடுறேன். கேமராலாம் எதுக்கு? கொஞ்சம் நஞ்ச நேரம் ஓப்பி அடிக்கிறோம், அது பத்தாதா? சே, ரொம்ப தான் ஓவரா ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இந்த ஆஃபீஸில். அம்மிட்டார் மேம் போனங்காட்டி பேசிக்கலாம். இருட்டடிங்கா இருக்கு. கேமரா ஃபிட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, சரியா சேகர்? ஓகே மேடம். ஓகே, நான் உள்ள போறேன். சரிங்க மேடம். என்ன மேடம் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? இனிமேலாவது வேலையை ஒழுங்கா பார்க்க பாருங்க. ஓப்பி எடுத்துட்டு சுத்தலாம் நினைச்சிங்க, சீட்டு டர் ஆயிரும். எங்க வேலை எப்படி முடியுதுன்னு எங்களுக்கு தெரியும் சார், நீங்க ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. ஆமா மேம் சொல்லிட்டாங்கன்னா அப்படியே ரொம்ப தான் பண்றீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும், நேரம் வரும், அப்ப நாங்களும் பேசுவோம். பாக்குறேன் என்னத்த நீங்க பண்றீங்க பேசுறீங்க. போய் வேலையை பாருங்கம்மா, வந்துட்டீங்க. பார்த்து கழுத்து சுடிக்கிற போது. இந்த குடும்பத்தை பிரிக்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? இந்த நேரத்தை தான் நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் கிட்ட 2 ஆக்க முடியும். போய் லட்சுமி கிட்ட அதை இதே சொல்லி எப்படியாச்சும் ராத்துக்கு 2 கல்யாணத்தை பண்ணி வச்சே ஆகணும். அப்பதான் அந்த துளசிங்க வரமாட்டா. இப்ப இருக்க யாரும் இந்த சொத்துக்கு பங்கு கேட்க மாட்டாங்க. இதை கரெக்டா பண்ணணும். போய் லட்சுமி கிட்ட பேசுறதமா பேசி அவன் மனத்தை குறைச்சு இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. வெக்கற உனக்கு பெரிய ஆப்பா. எப்படி இந்த குடும்பம் இப்படி சின்ன பின்னமா ஆகி கிடக்க? என்னத்த நான் பண்ணி இந்த குடும்பத்தை சரி பண்ண போறேனே தெரியல. ஐயோ கடவுளே,
அந்த பிள்ளைய அடிச்சு விரட்டினது நம்ம தப்பா இல்லை என்ன தப்பு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மனசு ரொம்ப குழப்பத்துல இருக்கு. எப்படியாச்சும் ராசையும் துளசியும் சேர்த்து வச்சிடணும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆஹா, தனியா உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. விடக்கூடாது இவள, எப்படியாவது மனசை கலைக்கணும். தனியா உட்காந்து யோசிச்சானாவே பம்ப வேலைக்கு வாங்குறான்னு அர்த்தம். சரி, போய் பேச்சு கொடுப்போம். லட்சுமி, லட்சுமி. ஏமா சொல்லுங்க. என்னாச்சு பிள்ளை, முகல ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு? இன்னும் பழைய பிரச்சனையை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? இருக்காதா, என் பிள்ளைங்களோட வாழ்க்கை ஏன்னா தன்னான்னு விட முடியுமா சொல்லுங்க. லட்சுமி, அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா சொல்றதுக்காக வந்தேன். என்னம்மா ஐடியா? அது வந்து ராசி போனா போயிட்டு போறா. ராசிக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நம்ம சொந்தக்காரங்களே நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. என்ன நீ சொல்ற? பாட்டி, ராசி, ராசி, வாயா. எப்ப வந்த? நீ ராசுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீல, அப்பயே வந்துட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ராசி, என்னம்மா பாட்டி வாய்க்கு வந்ததுல இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு உட்காந்து கேட்டுட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் வாழ்க்கை உங்க இஷ்டத்துக்கு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா? இது வந்து ராசி, ராசி கோவப்படாதடா. பாட்டி ஏதோ உன் மேல இருக்க நல்ல எண்ணத்துலதான் அப்படி சொன்னாங்க. என்ன நல்ல எண்ணம்? என்ன நல்ல எண்ணம்? ஒருத்தி போயிட்டா இன்னொருத்தி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, அவ கூட சண்டை போட்டா மறுபடியும் 3வது பிடிச்சி இன்னொருத்தி கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? சொல்லுங்கம்மா. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க ராசி? அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவாங்க? ஒரு வாழ்க்கை தப்பாயிருச்சு, இன்னொரு வாழ்க்கையை சரி பண்ணிக்கலாம்னு பாட்டி சொல்றாங்க. நான் அதுக்கு பதில் எதுவுமே சொல்லலையே. அதுக்குள்ள நீ வாய்க்கு வந்ததுல பேசிட்டு இருக்க. நீதான் உட்காந்து காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கு. நீ செய்ய வேண்டியதை இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன். என் மேல நீ கோவப்படுற? ஐயா, துளசி உனக்கு வேணாயா. அவ உன்னை வேணான்னு சொல்லிட்டுதான் வேற ஒருத்தன் கூட தொடர்பு வச்சுக்கோங்கிற எண்ணத்துலதான் உன்னை விட்டு தனியா போயிட்டா. இதுதான் உண்மை. இன்னொரு வாட்டி என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசுனா உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். இதுதான் உனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பு. ராசி, பாட்டி கிட்ட பேசுற, பார்த்து பேசு. ஆமா, என்ன மட்டும் பார்த்து பேசுன்னு சொல்றீங்களா? துளசியை பத்தி பாட்டி வாய்க்கு வந்ததுல பேசுது, அதை மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப நான் தான் இங்க தப்பா பேசுறேன், தப்பா பண்றேன். பாட்டி வந்து கரெக்டா தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அப்படிதானே? அப்படி நான் சொல்ல வரல. பாட்டி உன் மேல இருக்க அக்கறையில ஏதோ பேசுறாங்க. அதுக்குன்னு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போ. இங்க பாருங்கம்மா, நான் ஏற்கனவே பாட்டி கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்கன்னு. அதே மீறி துளசியை தப்பா வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த நோக்கத்துல இதெல்லாம் பண்றாங்க பிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, துளசியை பத்தி மட்டும் யாராவது தப்பா பேசுனீங்க, யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், பாத்துக்கங்க. ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் அடைச்சி வாய மூடு. இனிமே என்கிட்ட வந்து பேசிடாத. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ யாரோ நான் யாரோ. பாட்டியும் பாட்டி, உலகத்துல இல்லாத பாட்டி. ஆசை, சும்மா நிறுத்துறா. நானும் போனா போதும் பார்த்தா வாய்க்கு வந்ததுல பேசிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இங்க பாருமா, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோங்க. என் வாழ்க்கைய பத்தி எப்படி முடிவு எடுக்கணும், எந்த நேரம் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, புரிஞ்சுதா? இந்த வீட்டுல நானும் இருக்கணுமாவது நினைக்கிறீங்களா, இல்ல நானும் வெளியே போயிடணும்னு நினைக்கிறீங்களா? என்ன ராசி இதெல்லாம்? என்ன நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, நான் காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பேன் நினைச்சிருக்கீங்களா? அந்த ராசு கிடையாது, இப்ப இருக்கிற ராசு. எல்லாரும் பார்த்து இருந்துக்காங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ராசி, நீ பாரு, உன்னதான் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னல. இனிமே என்கிட்ட ராசு கீசுன்னு வந்துன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்கோ. விடுமா, அவன் தான் வேணா வெறுப்பா பேசுறான்னு தெரியல. அவன்கிட்ட போய் நீ பேசிட்டு இருக்க. வேணா வெறுப்பா இல்ல, வேணான்னு தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பைத்தியம் கிட்ட பிடிச்சி வச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னென்னமோ பேசிட்டு இருக்க. எனக்கு இல்லம்மா, எனக்கு இல்ல, உனக்கும் இதோ நிக்குது அந்த லூசு, இதுக்கும் தான். என்ன, நான் லூசா? மக்களவே, ஆமா நீ லூசு தான். என்னடி லட்சுமி இதெல்லாம்? ஆசை, ஒழுங்கறியா பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன பேச்சு இதெல்லாம்? என்னால கேட்க முடியாது. கடவுளே, இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எடுத்து. நான் உள்ளே போறேன்டி. முதல்ல கிளம்பு. என்னாச்சுடா உனக்கு? வெளியே போயிட்டு ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்க. என்னாச்சு? இப்பயே சொல்றமா, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, மறுபடியும் கல்யாணம் ஏதாவது பேசுன அவ்வளவுதான் பாத்துக்கங்க. அப்புறம் அந்த ராசு இந்த வீட்டுல இருக்க மாட்டான். டேய், ஆமா, இதுதான் என்னோட முடிவு. ராசு, போடா போ. எங்க போயிட போற? எனக்கு இருந்தாலும் அம்மாவை தேடி வந்துதான் ஆகணும். அப்ப பாத்துக்கிறேன் உன்ன.